அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் அப்பர் தெப்பத் திருவிழா மாசி மகத்தினை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதன் ஒரு நிகழ்வாக மாசி மகத்தில் அப்பர் தெப்பத் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. சைவ சமய குரவர்களில் ஒருவரான அப்பர் பெருமானை கல்லில் கட்டி கடலில் விட்டபோது சிவபெருமானை நினைத்து பாடிய பாடலால் கல்லுரல் தெப்பமாக மாறி அப்பர் பெருமானின் பக்தி நிரூபிக்கப்பட்ட திருவிளையாடல் திருவிழா நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான அப்பர் தெப்பத் திருவிழா மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்பாள் கோவிலில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள பொற்றாமரை குளம் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருக்கோவிலில் மாலை நடை திறக்கப்பட்டு சாயரக்ஷ பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அப்பர் பெருமான் திருச்சிவிகையில் கோவிலில் வலம் வந்தார். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் 9 முறை அப்பர் பெருமான் பவனி வந்தார். அதன் பின்னர் தெப்பத் திருவிழா மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர் கைலாச பர்வத வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் தங்கக்கிளி வாகனத்திலும் எழுந்தருளி அப்பர் பெருமானுக்கு திருக்காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஓதுவா மூர்த்திகள் நிகழ்வினை பாடினர். தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அப்பர் பெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனையானது நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர், கோவில் செயல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.